சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கோதுமை மாவில் ஸ்வீட் அடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் இந்த டம்ளரில் 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். நல்ல இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் நைஸாக பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, உங்கள்கிட்ட எந்த சர்க்கரை இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வாழை இலை எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை நல்லா தேங்காய் ஊற்றி மறுபடியும் கையில் ஒட்டாத அளவுக்கு நாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 5 அடை வரும். நாம் மாவு எப்படி தேய்க்கிறோமோ அதை பொறுத்து தான் வரும். பாருங்கள், இது எல்லோரும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இலையை நான் வாட்டிட்டு வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்து இதில் வச்சு நல்ல இலை ஃபுல்லும் வர்றது மாதிரி நாம் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்க்க முடியலைன்னா இதுக்கு மேலே இன்னொரு இலையை வச்சு கை வச்சு நல்லா அமுத்துனா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவலும் சர்க்கரையும் வச்சுக்கலாம். இதில் என்ன பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் துருவல் அடுப்பில் கடாய் வச்சு நாம் வதக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. சும்மா டைரெக்டாகவே நாம் தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக திருவி இது மேலே வச்சு நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரம் 5 நிமிஷம் செய்யக்கூடிய வேலை தான். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நாம் தேங்காய் துருவலும் சர்க்கரையும் வச்சு மடித்து சைடில் நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வராத அளவுக்கு. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கெப்பி கேரளா சமையல். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே 3மே சத்தான பொருள் தான். கோதுமை மாவு, தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை, இது எல்லாமே சுகர் இருக்கவங்க, ப்ரெஷர் இருக்கவங்க, வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். தேங்காய் துருவலும் அதே மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். தேங்காய் நெய்யில் வறுத்து சர்க்கரையில் போட்டு மறுபடியும் அது பூரணம் செஞ்சு அது செய்கிறதுக்கு லேட் ஆகும். இதை மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இது அப்படியே எல்லாமே எல்லா இலையிலையும் இந்த மாதிரி நாம் பரத்தி எடுத்துட்டு நாம் ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறவங்க இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் மண்சட்டியில் ஓட்டை பாத்திரத்தில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். எல்லா மாவும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாம் தேங்காவை எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி நாம் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. நாட்டு சர்க்கரை, அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், பனை வெல்லம், எது நம்மளுக்கு தேவையோ அதை வச்சு நாம் செஞ்சுக்கலாம். ஆனால் இது எல்லோரும் சாப்பிட்லாம். வெள்ளை சர்க்கரைங்கும்போது சுகர் இருக்கவங்களுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். விறகடுப்பு தான். ஆனால் மண்சட்டி அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நாம் இந்த ஓட்டை பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது இந்த மண்சட்டியோட வாசனையும் நல்லாயிருக்கும், இலையோட வாசனையும் சூப்பராக இருக்கும். சான்ஸே இல்லைங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரத்தை கழுகிட்டு அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரம் இருந்துச்சுன்னா இது மாதிரி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இலை இப்படி தான் வெட்டணும் அப்படிங்கிறது இல்லை,
நம்ம இலையை நீளமாக கூட வச்சு அதில் தேய்ச்சிட்டு ரெண்டாக மடக்கி கூட அந்த மாதிரி நீளமாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நல்லா ஆவி போகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும், இந்த ஆவியிலே நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு, இலையெல்லாம் நல்லா வாடிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம், சூடு தான், எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ எடுத்துட்டோம். நாம் இப்போ இலையை பிரித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது, அந்த இலையோட அச்செல்லாம் அப்படியே விழுந்திருக்கு. இது குழந்தைங்க பார்த்தாலே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது 5 நிமிஷம் வேலை தான், ரொம்ப நேரம் வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்க தேவையில்லை. கோதுமை மாவு இருந்தாலே போதும், 1 கப்பு மாவு இருந்தாலே நம்ம செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக. இல்லை சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு டீக்கு நாம் இதை உடனே செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறத விட இது ரொம்ப ஈஸியான வேலை மெத்தடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இலை அடைன்னு சொல்லுவாங்க கேரளாவில். சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். சர்க்கரை தேங்காவெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஜூஸியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 5, அந்த 1 கப்பு மாவில் 5 வந்திருக்கு. நாம் மாவு தேய்க்கிறத பொறுத்து 6 கூட வரும். நாம் மாவு அதிகமாக வச்சு தேய்ச்சதுனால 5 இருக்குது. அதிகமாக வேணுங்கிறவங்க இதை விட அதிகமாக மாவு சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சுக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கிப்பி கேரளா சமையல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.